ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் பிரியாணி ஆக்கினதோடு போய் சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சுங்க. செம்ம தூக்கம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு 8:15 ஆகுது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடித்தேன். இனி இந்த சீரீஸில் என்னென்னா கத்திரிக்காய் கட்டா பண்ண போகிறேன். சும்மா தானே இருக்கிறோம், நல்லா தூங்கி எழுந்தாச்சு. நீ நைட்டு தூக்கம் வராது, அதனால் கத்திரிக்காய் கட்டா பண்ணி இப்போ சாப்பிட மாட்டோம், நாளைக்கு தான் சாப்பிடுவோம். ஏன்னா சுட சுட சாப்பிடக்கூடாது. கத்திரிக்காய் கட்டா இப்போ செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காயெலாம் வெட்டி வச்சாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி வெந்தயம், மிளகு, சீரகம், அப்புறம் கடுகு, இதெல்லாம் தாளிப்புக்கு. வாங்க அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக பார்க்கலாம். இந்த இதுக்கு வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்து எடுத்துக்கணும். இது ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, ஒரு 50 கிராம் எள், வெள்ளை எள், இதெல்லாம் அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். இதை பேஸ்ட்டாக அரைச்சி லாஸ்ட்டில் அந்த இதில் அரைச்சி ஊற்றும் போது ஒரு டேஸ்ட்டு வரும். இதில் இது கருப்பு எள் கிடையாது, வெள்ளை எள். வெள்ளை எள்ளையும் வறுத்து எடுக்கணும். இது கடலை வறுத்து எடுத்தாச்சு. நீ வெள்ளை எதுக்கு கட்டாக்கு மல்லிப்பொடி போடணும். பட் நான் முழு மல்லியை வறுத்து அப்படியே பவுடராக்கி போட போகிறேன். இதை விட நார்மல் மல்லிப்பொடியோட இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவர். ஒரு 25 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 150 மில்லி ஆயில் ஊற்றியாச்சு. இது ஆயில் சுடுறதுக்கப்புறம் தாளிப்பு போடலாம். தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு தேவையானதை போட்டுடலாம். ஸ்லோவிலே வச்சுக்கோங்க, அடுப்பை ஸ்லோவிலே வச்சு தாளிப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஏன் இவ்வளோ ஊற்றுறோன்னா, கத்திரிக்காய்க்கு எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போடணும். தாளிப்புலாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டு நல்லா பரட்டி விடணும். இது மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கலர் அப்படி நல்லா ஃப்ளேவராக கொடுக்கும். இது கலர் நல்லா ஸ்ட்ரெச்சர் கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் டேரெக்டாக வெட்டி வச்ச கத்திரிக்காயை அப்படியே உள்ளே போட்டுற வேண்டி தான். நான் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க. இது கத்திரிக்காய் போட்ட உடனே இருக்குல்ல, மேலே நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வேக வேக இது என்ன அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கும். எதுவுமே நம்ம செய்ய வேணாம், அப்படியே வச்சிட வேண்டிதான். இதுக்கு மேலே இப்போ நம்ம என்ன செய்யணும்னா உப்பு போடணும். உப்பு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். மேலே அப்படியே தூவி விட்றேன். ரெண்டாவது நம்ம லாஸ்ட்டில் செக் பண்ணும்போது உப்பு இதாக இல்லைன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போதைக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மல்லிப்பொடி. இது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். மல்லிப்பொடி நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். இது ஒன்றும் செய்யாது, இது டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இதை போட்டாச்சா. இதுக்கப்புறம் லைட்டாக சீரகப்பொடி போடணும். ஜீரகப்பொடி எவ்வளோ போடணுன்னா 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக. ஏன்னா நான் முதல்ல தாளிக்கும் போது ஜீரகம் போட்டுக்கல, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுட்டு அவ்வளோதான். லைட்டாக ஒரு பரட்டிட்டு இது மூடி வச்சிடணும். அவ்வளோதான். சும்மா லைட்டாக ஒரு பரட்டு, அவ்வளோதான். இது நொங்குற அளவுக்கு இதை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஸ்லோ குக்கிங்கில் அப்படியே மூடி வச்சிட வேண்டிதான். இந்த கத்திரிக்காய் அப்படியே நம்ம எண்ணெயிலேயே அழகாக பொரிஞ்சிடும். இந்த டைமில் ஒரு 150 வெங்காயம், ஒரு 100 தக்காளி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க.
1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து மேக்ஸிமம் 50% குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கட்டாக்குள்ள கலர் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, மிளகா பொடி வந்து முதலே போட்டுறக்கூடாது. மிளகா பொடி முதலே போட்டிங்கன்னா அதோட கலரே வந்து மாறி டெக்ஸ்சர்லாம் மாறிடும். மிளகா பொடி வந்து இந்த டைமில் தான் போடணும். இது வந்து என்கிட்ட உள்ள மிளகா பொடி எதுனா இந்த இங்கே உள்ள கிடைக்கிற மாதிரி ஸ்வீட்டு பர்பிக்கான்னு வரும், காரம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் உள்ளது காரம்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காரம் ஜாஸ்தியாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ரொம்பலாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதனால இது வந்து ரொம்பலாம் போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக அப்படியே உள்ளே வந்து ஒரு மிக்ஸு, அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காயோட கலர் வந்து மாறிடும் பாருங்கள். லைட்டாக தான் அந்த மாதிரி. ரொம்ப இது பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் உடஞ்சிரும். அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. லைட்டாக அந்த மாதிரி மேஷ் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு ஸ்லோ குக்கிங்லே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா கலர் மாறிடுச்சா உங்களுக்கு? நல்லா கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து என்னென்னா, இது வந்து எண்ணெய் மட்டும் கிடையாது, கத்திரிக்காயோட தண்ணியும் எண்ணெயும் வந்து உங்களுக்கு இப்போ மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை. அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தெரியுமா, நம்ம கரைச்சி வச்சுருக்கோமே அந்த புளி, இதை வந்து இப்போ இதெல்லாம் ஊற்றிடணும். இப்போ பாருங்க அந்த குழம்போட கலரை வந்து பாருங்களேன். இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். இதை லைட்டாக மட்டும் ஒரு கிண்டு, ரொம்ப வந்து இதாகக்கூடாது, கத்திரிக்காய் வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இதை வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இந்த புளி வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற, மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ குக்கிங்கில் வந்து இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து கலர்லாம் மாறி கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். புளிப்பு, காரம் எல்லாம் ஓகே. உப்பு மட்டும் லைட்டாக போடணும். அதாவது வந்து சின்னதாக 1/4 டீஸ்பூன் கம்மியாக போட்டுக்கிறேன் உப்பு. அவ்வளோதான், போதும். லைட்டாக வந்து ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு, ரொம்ப வந்து கத்திரிக்காய் உடையாமல் லைட்டாக ஒரு மிக்ஸு கொடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் நல்லா மிதக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் இறக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, எண்ணெய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, இதை வந்து இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் போடுறேன். இது என்னென்னா, அந்த எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் வந்து அப்படியே இறக்கணும். 2.5 ஸ்பூனாக போட்டுக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. இது அப்படியே லைட்டாக வந்து கத்திரிக்காய் வந்து அப்படியே உடையாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி வந்து வச்சுக்கணும். இது வந்து ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ரெண்டாவது வந்து இதில் உள்ள ஆயிலையும் வந்து கம்மி பண்ணணும் நமக்கு. இது கத்திரிக்காய் உடையாமல் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிட்டு, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்திங்கன்னா கத்திரிக்காய். மிச்சம் இருந்த அந்த வேர்க்கடலையும் எள்ளும் அரைச்ச மிச்சம் இருந்துச்சுல்ல, அதை வேஸ்ட்டு பண்ணாமல் என்ன பண்ணேன்னா, 2 மிளகா உள்ளதுக்கு போட்டு கொஞ்சோண்டு புளி, அப்புறம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி வேர்க்கடலை சட்னியாக அரைச்சாச்சு. மிச்சம் இருக்கிறது எதையுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நம்ம இது பண்ணிடணும். இப்போ சட்னி ரெடி, ஃபைனலாக முடிஞ்சிட்டுது. ஓப்பன் பண்ணுற மாதிரி நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து இங்கே பாருங்கள், கலரை பாருங்கள். டேஸ்ட்டுமே நல்ல மிளகு, இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகி
சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெயோட. இது வந்து 2 நாளைக்கு வரும். நம்ம சோறோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், குப்பூஸோடு சாப்பிட்லாம், அப்புறம் சைடிஷாகவும் இதை சாப்பிட்லாம். நம்ம இதை வந்து இன்றைக்கி சாப்பிடக்கூடாது. இதை அப்படியே வச்சு நாளைக்கு தான் சாப்பிட்ணும். இது வந்து ஆறுனா தான் நல்லாயிருக்கும். சூடோடு சாப்பிட்றத விட ஆறி சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும்.